கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். உயிருக்கு கான்சியஸ்னஸ்லாம் கிடையாது. உயிர்னா அது ஒரு வெற்றிடம், எங்குமா இருக்குது, எல்லாத்துலேயுமா இருக்குது, எல்லாருக்கும் ஒத்துழைக்க சரியாக இருக்குது. ஒரு கொசு, ஈ, பேனு, புழு, பூச்சி, பெரிய பெரிய விலங்குகள், ராட்சசன், இதெல்லாம் பலதெல்லாம் அது உருவானதெல்லாம் அந்த உயிரிடத்துலேருந்து தான். ஸோ உயிருக்கு தனியாக கான்சியஸ்னஸ்லாம் கிடையாது, மனசுக்கு தான் கான்சியஸ்னஸ் தான், விழிப்புணர்வு அப்படின்ட்டு. எப்போ உயிர் எல்லாத்துலேயும் இருக்குதுன்னு எனக்கு புரியுதோ அப்போவே எனக்கு விழிப்புணர்வு வருது. விழிப்புணர்வு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பொதுவாக இங்கே கான்சியஸ்னஸ் உங்களுக்கு என்ன சொல்லித்தராங்கன்னா, சமூகம் ஒரு ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்துட்டு அந்த ஒழுக்கத்தின் படி நடக்கிறதுக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும். காலையில் எழுந்தனா, அலாரம் வச்சேன்னா, அதுக்கு தான் உங்கள் ஃபோனு, உங்கள் டிவைஸ்லாம் அதுதான் வச்சுக்கிறாங்க. உங்களை போலியான ஒரு விழிப்புணர்வுக்கு உங்களை தள்ளுறாங்க. நீங்கள் ஃபோனு அலாரம் வச்சுப்பீங்க, எழுந்துப்பீங்க, காலையில் எழுந்து பக்தி பாட்டு கூட குமரா 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 என்று காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, இப்படிலாம் வாழ்ந்தாருன்னா ஒரு கான்சியஸாக வாழ்கிறாரு. காலையில் பட்டடிக்கிறாரு, நாமம் போடுறாரு, சிலுவை போடுறாரு, ஏதோ ஒன்று பண்ணுறாரு. கற்றுக் கொடுத்ததெல்லாம் கரெக்டாக செஞ்சார்னா ஒரு விழிப்புணர்வு. இந்த உளவியல் என்ன செய்யும்னா, உங்களை வந்து நீங்கள் ஏதோ மனநோயாளியாவோ இல்லை நீங்கள் விருப்பப்படியோ வாழ ஆரம்பிக்கும் போது கூப்பிட்டு வச்சு, அப்படி இல்லைப்பா ராஜா, இந்த சமூகம் இப்படி தான் இருக்குது, நீ அதுக்கேற்ற மாதிரி ஒத்துழைப்பு செய்ய, நீ மண்ணு ஜாலியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. உண்மையிலேயே ரொம்ப விழிப்புணர்வு எதிரான பைத்தியம் தான். அவன் தான் விழிப்புணர்வின் உச்சத்தை அடைஞ்சவன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரை பற்றியுமே அவனுக்கு அக்கறை கிடையாது. யாரை பற்றியுமே எதை பற்றியுமே அக்கறை கிடையாது. இனி அங்கே என்ன தானாலும் பரவாயில்ல, கடவுள் என்ன எவ்வளோ தூரம் வாழ வச்சுன்னு இருப்பான், அது வரைக்கும் என்ன கொண்டு போகிறான், நான் வாழ்வேன் அப்படின்ட்டு அவன் போகிறான். பணமாக எடுத்து பையில் வச்சுன்னு இருப்பான், கட்டுக்கட்டாக பணம் வச்சுன்னு இருப்பான். இந்த பைத்தியக்கார உலகம் அவனை வந்து பேப்பர் வச்சுன்னுக்கிறான்னு சொல்லும். ஆனால் இந்த உலகத்தை நம்ம பைத்தியமாக பார்க்க மாட்டோம். ஒருத்தன் இல்லை, அதனால் அவனை பைத்தியமாக பார்ப்போம். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் பணம், அவ்வளோ பணம் வச்சுக்கிறான். என்னடா இவ்வளோ பெரிய மூட்டை வச்சுக்கிற அப்படின்னு கேட்டால், கோடிக்கணக்கில் வச்சுக்கிறேன், நான் ஒரு கோடீஸ்வரன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கருணாநிதி எனக்கு 75 கோடி வாங்கிட்டான், தரவே இல்லை, பிள்ளைகிட்டையும் கேட்க முடியல, செத்தும் போயிட்டான், என்ன பண்ணுறது. என்னங்க 75 கோடி கருணாநிதி வாங்கிட்டார்? ஆமாங்க, என் பணம் தான் அது, சக்கரியா கமிஷனுக்கு பண்ணார்ல, அந்த ஊழல் எந்து தான், எனக்கு தான் துரோகம் பண்ணிட்டாரு. இப்போ ஒரு பைத்தியம், புரியுதுங்களா என்ன சொல்றேன்ட்டு? அப்போது ஒட்டுமொத்த விழிப்புணர்வு எதிரான்னு கேட்டிங்கன்னா, கான்சியஸ்னஸ் எதிரானா, நான் நானாகவே இருப்பேன், என் தேவைகளெல்லாம் நான் சந்திப்பேன், காகிதம்னும் புரிஞ்சுப்பேன், அது பணம்னும் வச்சுப்பேன், ரெண்டும் செய்யணும். சமூகம் என்ன சொல்லுதுன்றதையும் புரிஞ்சுக்கணும், வேறு வழி இல்லை. நான் என்ன நினைக்கிறன்றதையும் நான் புரிஞ்சுக்கணும். இது ரெண்டையும் சேர்த்து வாழ கற்றுக்கணும், அப்போ தான் சரி. அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணலன்னா இன்னும் உங்களுக்கு கான்சியஸ்னஸ் வரல. அப்போ அந்த கான்சியஸ்னஸ் வரணும், எனக்கு இந்த விழிப்புணர்வு வரணும்னா உனக்கு உதவணும். இப்போ எனக்கு என் குரு சொல்கிறான், வடிவு கண்ட பெண் ஒருத்தியை வேறொரு வண்ணத்தினால் விடுவனும் வெட்டுவேன்னு சொல்கிறானே, எங்கடா எடுத்து போய் கொடுப்பான்? விடுதலில் தானே கொடுப்பான். ஏன்டா இவனுக்கு அவன் மேலே அவ்வளோ அக்கறை அப்படின்னா, அவன் சந்தோஷமாக வந்துடக்கூடாதுன்ற அக்கறை இவனுக்கு. இப்போ வந்து சரி விபச்சாரத்துறை செய்யலாம் அனுப்பலாமா? அதுவும் இல்லை. அவள் விரும்பலை, அவள் போக சொல்லலாமா? அதுவும் இல்லை. விரும்பலை இருக்குது இல்லைன்றது யார் விருப்பான்? அவர் நான் முக்கோணத்தில் கூட பேசியிருப்பேன். அப்போ விழிப்புணர்வுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னை நான் கொண்டாட்டமாக வச்சுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். பைத்தியம் கொண்டாட்டமாக வச்சு, பின்னாடி நடக்குது, முன்னாடி நடக்குது, செயலில் நடக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஏன் அது இதுன்னு சொல்கிறோம் பைத்தியத்தை அப்படின்னு கேட்டினா, அது ஆணாவோ பெண்ணாவோ வெறி கொண்டு அலையில. மேபி பைத்தியம் சமயத்தில் ஆணாவும் ஆகிடும், இல்லை பெண்ணாகவும் ஆகிடும். அது உடல் அது இன்னும் ஆயிடுச்சுன்னா அதை கொண்டாடவும் செய்யும். பைத்தியத்தோட பாலுணர்வெல்லாம் வச்சுக்க முடியும். ஏன்னா அதோட கான்சியஸ்னஸ் எப்படி, அந்த உடம்போட வேலை அது. அதனால் அந்த உடம்பு அதோட ஒத்துழைக்க செய்யும். அப்போ கான்சியஸ்னஸ் எங்கே இருக்குதுன்னா, கற்றுக்குத்தத்தோட தொகுப்பாக வச்சுருக்கிறதுக்கு பேர் கான்சியஸ்னஸே கிடையாது. ஏன்னா என்னால் கற்றுக்குத்தத்தை உடைக்க முடியல. யாரோ ஒன்று சொல்லிட்டாங்க, எனக்கு என்னால் உடைக்க முடியல. ஊர்க்கா பார்த்தா ஜொல்லு ஊற்றுது. என்னென்னா மூளை ஃபுல்லாக எனக்கு ஊர்க்கான்னா அப்படி இருக்கும், புளிப்பு இருக்கும், காரம் இருக்கும், அது இருக்கும் சொல்லி மூளைக்கு சொல்லி நாக்கு எச்சல் ஊற ஆரம்பித்து வரும். ஊர்க்கான்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நாக்கெல்லாம் ஊறுது. அப்படியே வெள்ளம் அப்படின்னு சொன்னால் போதும், தித்திப்பாயிடுது.
சில பேர் சர்க்கரை அப்படின்னா அப்போ இது பேர் கான்சியஸ் கிடையாதுங்க, ஏமாந்துட்டீங்க. அது வெறும் வார்த்தைன்னு உங்களுக்கு புரியவே இல்லை. ஒன்று கோவம் வந்துடும். அசிமா எதனா ஒரு வார்த்தை சொல்லிட்டா கோவம் அப்படின்ட்டா கோவம் வந்துடும், அப்படின்ட்டா கோவம் வந்துடும். இது பேர் கான்சியஸ் கிடையாது. கற்று வச்சுக்கிது நம்மளை யாருன்னா சொன்னால் கோவம் பண்ணணும், அதான் மதிச்சுக்காத. நீங்கள் பைத்தியத்துக்கு போய் என்ன சொல்லுங்களேன், பேர் சொல்லி கூட கூட தெரியாது. அதுதான் ஒரிஜினல் ஸ்டேட்டு. அப்போது அது ஒரிஜினல் ஸ்டேட்டு. இன்னொன்று புரிஞ்சு வச்சுக்கணும், நமக்கு பேர் கிடையாது. பேர் சொல்லி கூப்பிட்றதுக்கு நம்ம மேலே வந்து ஒன்று சொல்லி வச்சுக்கிறாங்க, அதை சொல்லி அவங்க கூப்பிட்றாங்கன்னு தெரிஞ்சிச்சானா பேர் சொல்லி கூப்பிட்டா கோவம் வராது. சில பேர் வச்சிருப்பான், பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னுவான். என் பேர் சொல்லியே கூப்பிட்றியா நீ அப்படின்னுவான். பேர் எதுக்கு வச்சானே தெரிஞ்சு மறந்துட்டு இருப்பான். சில உறவு முறைகள்லாம் இருந்தால் சொன்னால் பிடிக்காது சில பேருக்கு. என்னை பார்த்து தாத்தான்றியா நீ, என்னை பார்த்து தாத்தான்ற, நானா உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் பெற்றுக்கிற அளவுக்கு வயசாக எனக்கு சண்டைக்கு வருவோம். அந்த புள்ள ஆசையாக கூப்பிடுது, ஒரு வார்த்தை அது அன்பின் டாயின்னு கூப்பிடுவா பொண்டாட்டி புருஷனை. என் பொண்ணு என் பேர் சொல்லி கூப்பிட்றா. இப்போ அப்படித்தானே இது. இப்போ கான்சியஸ்னால் என்ன, கற்றுக்கிறது கிடையாது, புரிஞ்சுக்கிறது. அப்போதைக்கு புரிஞ்சுக்கணும் அவர் எண்ணத்துக்காக கூப்பிட்றாரு, அவர் நோக்கம்னா அவர். அப்போ வார்த்தையெல்லாம் கடந்து புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் கான்சியஸ். எப்படி அது காகிதமாகவே இருக்குது, பணம்னு அவர் எடுத்து வச்சினார். அதை புரிஞ்சு வச்சுன்னா அது பணம் இல்லை, காகிதத்தில் பிரிண்ட் பண்ணியிருக்கணும், காகிதம் தான், ஆனால் பிரிண்ட் பண்ணியிருக்கணுன்றதை மறந்துட்டார் அவர். சிலதை மறந்துட்டார், சிலதில் என்ன பண்ணுறாரு. ஆனால் அவர் கொண்டாட்டமாக இருக்குன்றதுல ரொம்ப கவனமாகறாரு. பைத்தியன்றதுல கொண்டாட்டமாகறாரு. இவன் வெறுப்பாக இருக்குன்றதுல கவனமாகறான். உலகம் எப்படி இருக்குது, மனுஷன் எப்படி இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, எதை பார்த்து எப்படி வெறுப்படையலாம். நைட் வரைக்கும் சந்தோஷமாக இருந்தவன் போய் வந்து வெறுப்பாயிட்டுக்கிறான். இன்னும் ஆயிடுது. ஏதோ சில தகவல் சொன்ன உடனே, தகவல் சொன்னால் நான் ஏன் வெறுப்பானேன், ஏதோ ஒரு தகவல் சொல்கிறாங்க என்கிட்ட, தகவல் ஒரு தகவல் எனக்கு வந்தால் நான் ஏன் வெறுப்பாயிட்டேன். தகவல் வெறுப்பாகக்கூடாது, சம்பவம் வெறுப்பாகலாம். இப்போது அம்மா செத்துட்டாங்க அப்படின்றது தகவலாக சம்பவமானா சம்பவம். சம்பவத்தை தகவலாக்கி உனக்கு அனுப்பிச்சிக்கிறாங்க. படித்தா உனக்கு கண்ணீர் வரணும். ஏன் சம்பவம் நடந்திருக்கு, அம்மா சாவறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சா வெறுப்பாகலாமா. அம்மா சாவறதுக்கு வாய்ப்பாகுதுன்னு சொல்கிறான் ஒருத்தன். எல்லாருக்கும் தானே சாவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எது தகவல் எது சம்பவம்னு தெரியல. ஒரு செயல் எது, ஒரு செயலுக்கான தகவல் எதுன்னு புரியல ஒரு மனுஷனுக்கு. ஜாதி எங்கே இருக்குதுன்னு பாரு, கேட்டுக்கிறான் பாரு. அவனா ஜாதி எங்கே இருக்குது கேட்கவே இல்லை. அப்போது அது என்ன இல்லை, அதெல்லாம் கான்சியஸ்னஸ் கிடையாது. ஒருத்தர் என்னை பார்த்து பாட்டு பாடுறாரு, சிப்பிக்குள்ளே பிறந்ததுனாலே முத்துக்கு என்ன சிறுமை அப்படின்றாரு. கரெக்ட் தானே. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் ஒரு அசிங்கமான சமூகத்திலேருந்து பிறந்தவன்னு நினைக்கிறாரு. அதைத்தான் அவர் சொல்கிறார், இது இன்ஃபர்மேஷன். ஆனால் அவர் சொன்னது அதுக்கு மட்டும் கிடையாது, அதுக்கு அவருடைய ஆழ் மனசில் அதான் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீ முத்துன்னு என்னை பாராட்டுறாரு, நான் பாராட்டுறது எடுத்துக்குவா, இல்லை அவர் பின்னாடி அசிங்கமாக வச்சுங்கிறாருன்றதை எடுத்துக்குவான்னா ரெண்டும் தான் உண்மை. இந்த ரெண்டையுமே புரிஞ்சுக்கணும். அந்த மனிதனை பிற்பட்டவன், ஆனால் என்னென்ன பண்ணுறான், அவன் நேசிக்கிறான், என்ன முத்தா பார்க்குறான், என் சமூகத்தை என்ன நினைக்கிறான். நான் ஒரு சமூகமே இல்லைன்னு அவனுக்கு தெரில. அப்போ நான் அவங்ககிட்ட என்ன சொல்லி கொடுனா, நீங்கள் கரெக்டு, என்ன முத்துன்றதெல்லாம் சரி, நான் ஒன்றும் என்ன பண்ணல, நத்தில இருந்தெல்லாம் பிறந்தவன் இல்லை, எல்லாமே இங்கே என்ன தான் முத்துக்கள் தான் அப்படின்னு புரிய வைக்கணும். எப்படி புரிய வைக்கிறது, அதான் இங்கே தான் கான்சியஸ் முரண்படுது. அப்போ ஒரு குரு என்ன செய்கிறாருன்னா, இந்த ரெண்டும் தெரிஞ்சவர் அவர். ஒன்று நீ எங்கே தப்பு செய்கிறனோ எங்கே சரி செய்கிறனோ புரிஞ்சு வச்சுக்கிறாரு. அப்போ கான்சியஸ்னால் ரெண்டுமே புரிஞ்சு வச்சுக்கணும். பேப்பர் தான், பன்னெண்டு என்ன தான் பேப்பர் தான், அதில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம், நாட்டுக்கு பேப்பர் மாறுது, கலர் மாறுது, அதில் நம்பர் போட்டு வச்சுக்கிறாங்க அப்படின்னும் புரிஞ்சுக்கணும். சும்மா எடுத்து பையில் வச்சுருந்தா இன்னொருத்தையும் வேணா பிடின்னு போயிடுவான். ஒரு பைத்தியக்காரன் பேப்பர் வச்சுக்கிறதுனால பிடின்னு போயிடுறான். இப்போ நான் ஒரு குரு, எல்லாருக்கிட்டையும் டாலராக வாங்கி ஒரு பையில் வச்சுக்கிறேன், என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க, கொலை பண்ணிட்டு எடுத்துன்னு போயிடுவான். அப்படி தானே. அதுதான் பேங்க்கு, அதுக்கு தான் அளவு, அதுக்கு தான் இவ்வளோ ரூபாய் வச்சுக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ எனக்கு ரெண்டு புரியணும், பேப்பர்னும் புரியணும், அந்த பேப்பரில் பிரிண்ட்லாம் வச்சுருக்கணும் எனக்கு புரியணும். அப்போ கான்சியஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் ரெண்டுமே புரிஞ்சுக்கணும். சமூகத்தையும் புரிஞ்சு வச்சுருக்கணும், என்னையும் புரிஞ்சு வச்சுருக்கணும், எதிராளியா அப்படி யோசிக்கிறான்றதையும் புரிஞ்சு வச்சுருக்கணும், எதிராளியா முட்டாளாயிட்டானும் புரிஞ்சு வச்சுருக்கணும். அப்படிலாம் புரிஞ்சுட்டா நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. தான் கான்சியஸ். ஸோ மனதின் ஒரு விழிப்பு நிலை அடைந்த மனதின் பகுதியே கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லாங்க. அப்படிலாம் கிடையாது. கான்சியஸ்னஸ் அவனுக்கு மட்டும்தான், வேறு சூழ்நிலைக்கு எதுவுமே, எல்லா சூழ்நிலையும் அவனுக்கு தான்.
எவ்வளோ கேவலமான சூழ்நிலை வந்தாலும் அவனுக்கு சாதகமாக மாறிடும். மாறிடும். எப்பேற்பட்டதாக இருந்தாலும் பிரச்சனை வெளியே நின்னா ஒருத்தர் வெளியே ரங்கராஜன் ஒருத்தன் ஓடியே தீட்டுன்னு போயிட்டான். என்ன அப்படி தானே? நான் போய் நின்று இருந்தால் இன்னொருத்தன் வெளிநாட்டிலேருந்து ஒரு மனுஷன் எனக்கு இருந்து என்ன பண்ணுறான், நீ எங்கே இருந்தாலும் நான் இன்னும் கொண்டாட தயாராகிறேன்ட்டு பணம் ஒரு மேட்ருன்ட்டு என்ன பண்ணிட்டான், ஹோட்டல் புக் பண்ணிடுறான். அதெல்லாம் மேட்ரு கிடையாது, சூழ்நிலையெல்லாம் மேட்ரு கிடையாது. நான் என்ன இழக்காமல் இருக்கணும். புரியுதுங்களா? என்னை யாரோ அவமானப்படுத்திட்டாங்கன்னு தற்கொலை பண்ணினா என்ன ஆகுது சொல்லுங்க? அசிங்கப்படுத்தினா என்னன்னு சொல்லி இந்த மாதிரி அசிங்கமாயிடுச்சு நம்ம நிலமைட்டு போய் ட்ரெயினில் போய் தலை கூத்தாருன்னா ஆகும். இது பேர் கான்சியஸா? அவமானப்பட்டேன்னா தப்பு இல்லையா? அது குற்ற உணர்வு ஆக்குறதுக்குன்னே சில பேர் உங்களை பேசுவோம். புரியுதா? நான் சிப்பியில் பிறந்தனோடனே நான் சிப்பியாவே அப்படின்னா என் கூட சமூகமே அசிங்கன்னு ஒருத்தன் கத்துறான். நான் கற்றுக்குவா கற்றுக் கொடுக்குவா? என் மகிழ்ச்சியை இழக்கவா கொண்டாடவா? சூழ்நிலைகள் எனக்கு மகிழ்ச்சியை கொண்டாடுறதுக்கா இழக்கிறதுக்கா? அதான் கான்சியஸ். நான் எதை கொண்டா என் மகிழ்ச்சியை என் கொண்டாட்டத்தை இழக்கூடாது. அதில் தான் நாங்கள் விழிப்பாக இருக்கணும். புரியுதா? நான் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் ஆனந்தமாகவும் வசதியாகவும் சொகுசாகவும் இருப்பேன். என் சொகுசாக இருத்தல் மற்றவங்களுக்கு புரியல, நான் என்ன பண்ண முடியும்? புரியுதுங்களா? உங்கள் வீடாக இருக்கலாம், உங்கள் சோபாவாக இருக்கலாம், அதில் நான் கம்ஃபர்டபுளாக தான் உட்காந்துப்பேன். நீங்கள் அது மாதிரி உட்காரலன்னா உங்கள் பிரச்சனை இது. புரியுதுங்களா? சோபா யாருது, வீடு யாருது, ஆனால் நான் நல்லா உட்காந்துக்கிறேன், நீங்கள் நல்லா உட்காரலன்னா. இப்போ இங்கே ஒரு சம்பவம் நடந்தது, அந்த சேர் போட்டேன், தம்பி வந்தான், இந்த சேர் போட்டால் நல்லா இருக்கும்னா ஒத்துக்கணுமா இல்லையா? எனக்கு சந்தோஷமான சூழ்நிலை தானே இது. இல்லை நீ சொல்கிறது கிடையாது, நான் சொல்கிறது தான். என்ன அது பேர் கான்சியஸா? ஹாப்பினஸ் யாருன்னா உங்களுக்கு சொல்லி தருவாங்க. கடவுள் யாரையும் அனுப்புவோம். புரியுதுங்களா? உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு குருவி வரும், உங்கள் முன்னாடி ரெண்டும் உடல் உறவு வச்சுக்கும். நீங்கள் எந்த செக்ஸ் படம் பார்த்தாலும் அந்த சந்தோஷம் அடைய முடியாது. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? சும்மா நீங்கள் உட்காந்துருந்தீங்க, 2 குருவி வந்தது, அது ஒன்று மேலே ஒன்று கொஞ்சிட்டு போச்சு, மேலே ஏறி ஃபக் பண்ணிட்டு போகுது. சிம்பிளான விஷயம் இது. உன்னை மகிழ்ச்சி படுத்துறதுக்கு தான். நீங்கள் அப்படி என் முன்னாடி வந்து நீ செக்ஸ் பண்ணுறியான்னா என்ன ஆச்சு? துப்பாக்கி எடுத்து சுட்டியானா? கொண்டாட தெரிஞ்சவனுக்கு எல்லாமே என்ன தான்? அப்போ கான்சியஸ்ன்றது சூழ்நிலையிலேருந்து தாண்டி போயிடுச்சு. எந்த சூழ்நிலையும் தனக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு பேர் விழிப்புணர்வு அல்லது கான்சியஸ். எந்த சூழ்நிலையும் அவமானப்படுத்திடுவோம் அன்கான்சியஸ். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியா நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். ஃபேமிலியா டிவியில போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியா போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்க அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கிடைப்போம். குருசில யோகிய நாடு, உன்னை நீ கொண்டாடு, கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மனம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.